உலக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் இருதய நோய் நிபுணர் ஜேம்ஸ் பி ஹெரிக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1861 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற ஓக் பார்க்கில் ஆரிஜின் ஒயிட் ஹெரிக்குக்கும் டோரா இ கெட்டல் ஸ்ட்ரிங்ஸ் ஹெரிக்குக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் பிரையன் ஹெரிக். இவருடைய அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சராக, அதாவது பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் பி ஹெரிக்குடைய அப்பா ஒரு ஆசிரியராக இருந்தனால ஜேம்ஸ் பி ஹெரிக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஜேம்ஸ் பி ஹெரிக் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1865ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பி ஹெரிக்கு வெறும் 3 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் பி ஹெரிக் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1865ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பி ஹெரிக்கு 3 வயது தான் இருந்தது. அப்போவே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஓக் பார்க்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு தான் ஜேம்ஸ் பி ஹெரிக்குடைய அப்பாவும் ஒரு டீச்சராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்ந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக ஜேம்ஸ் பி ஹெரிக் படித்து வந்தாங்க. பிறகு 1870ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஓக் பார்க்லேயே இருக்கக்கூடிய ஓக் பார்க் அண்டு ரிவர் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஓக் பார்க் அண்டு ரிவர் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூலில் சேர்ந்து 1870ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் பி ஹெரிக் ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. பர்டிகுலராக இதில் லிட்ரேச்சர், இலக்கிய படிப்பில் இவர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதனால் நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ஸை இவர் வாங்கி இவருடைய ஹையர் எஜுகேஷன் போது இவர் படித்து வந்தாங்க. அதாவது ஸ்கூல் பாடங்களை கடந்து இவருடைய பள்ளி பாடத்திட்டங்களை கடந்து நிறைய லைப்ரரிஸுக்கெலாம் போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸை ஜேம்ஸ் பி ஹெரிக் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1877ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஓக் பார்க் அண்டு ரிவர் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூல் அங்கேருந்து இவருடைய அந்த ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக்குடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த இல்லினாயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற ஓக் பார்க்ல இருந்து அதே இல்லினாயோடைய ஓகில் கவுண்டியில் இருக்கக்கூடிய மவுண்ட் மோரிஸுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த மவுண்ட் மோரிஸில் இருக்கக்கூடிய மவுண்ட் மோரிஸ் காலேஜ், அது அந்த காலகட்டத்தில் ராக் ரிவர் அப்படின்னு சொல்லி ராக் ரிவர் செமினரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு மவுண்ட் மோரிஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி 1877ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து தான் அப்போதைய அந்த ராக் ரிவர் செமினரி, அதாவது பிற்காலத்தில் அது மவுண்ட் மோரிஸ் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவர் எடுத்து அடுத்த ஓராண்டு படித்தாங்க. அதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை அப்போதைய ராக் ரிவர் செமினரி அடுத்து பிந்தைய கால மவுண்ட் மோரிஸ் காலேஜிலேருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினாயோடைய ஓகில் கவுண்டியில் இருக்கிற அந்த ஒரு மவுண்ட் மோரிஸ் அங்கேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசிகனில் இருக்கக்கூடிய ஆன் ஆர்பருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக மிசிகனுடைய வாஸ்டனா கவுண்டி, அங்கே தான் இந்த ஆன் ஆர்பர் இருக்குது. ஸோ அங்கே அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் ஜாயின் பண்ணி 1878ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ எடுத்து படித்து வந்தாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதை மேஜர் சப்ஜெக்டாக இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக்
சயின்ஸ் பாடங்களையும் அறிவியல் பாடங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது. குறிப்பாக வந்து பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் இந்த பாடங்களையும் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து படித்து வந்தாங்க. அதாவது இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி இருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இந்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஜுவாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் எடுத்து படிக்காம சயின்ஸ் பாடங்களையும் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து எடுத்து படிச்சாங்க. இதுக்கப்புறம் இறுதி 1882ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 20 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இவருடைய பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த டிகிரி முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவருடைய குடும்பத்தில் வருமானமானது அந்தளவுக்கு போதுமானதாக, இவர் மருத்துவம் படிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஜேம்ஸ் பி ஹெரிக்கோடைய அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசாக ஆரம்பிக்குது. ஸோ இதனால ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவோம், அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு மருத்துவம் படிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்காக இவர் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிகனுடைய வாஸ்டனா கவுண்டியில் இருக்கிற ஆன் ஆர்பர்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற சிகாகோ அங்கே இவர் வந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோய் அங்கே வந்து இவர் வந்து கிளம்பி போகிறாங்க. குறிப்பாக அந்த 1882ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய பிரியோரியா கவுண்டியில் இருக்கிற பிரியோரியா அப்படின்ற இடம், அங்கே இவர் போய் அங்கே இருக்கிற ஒரு பிரியோரியா ஹை ஸ்கூல், அங்கே இவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஓராண்டுக்கு அப்புறமா 1883ஆம் ஆண்டு அந்த இல்லினோயோடைய பிரியோரியா கவுண்டியில் இருக்கிற பிரியோரியா ஹை ஸ்கூல் அங்கேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இல்லினோயோடைய பிரியோரியா கவுண்டியில் இருக்கிற பிரியோரியாவிலிருந்து அதே இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற இவர் பிறந்த ஓக் பார்க்குக்கே வந்து போயிடுறாங்க. அங்கே போய் இவர் படித்த ஓக் பார்க் அண்டு ரிவர் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூல் அங்கேயே இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக 1883ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதே குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோ, அதாவது இது வந்து ஓக் பார்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அந்த சிகாகோவில் இருக்கிற லூப் அப்படின்ற ஒரு சின்ன இடம், அதனுடைய வெஸ்ட் சைடு மேற்கு பகுதியில் ரஷ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குது. இந்த ரஷ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது சிகாகோவில் இருக்கிற ரஷ் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல் தான். ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ 1883க்கு பிறகு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அந்த ரஷ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இந்த ஓக் பார்க் அண்டு ரிவர் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து படிக்கிறதுல நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்ற நிலை இருந்தனாலையும் ஓரளவுக்கு இவர் வந்து படிக்கிறதுக்குண்டான அந்த போதுமான தொகையை சேமித்தனாலையும் அந்த ஆசிரியர் பதவியை கைவிட்டுட்டு முழுமையாக இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமாக ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப நல்லாவே ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1888ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இவருடைய கிட்டத்தட்ட 26-27 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை வந்து முடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ரஷ் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் பி ஹெரிக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜேம்ஸ் பி ஹெரிக் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இந்த 1888ஆம் ஆண்டு நேரடியாக வந்து அந்த குக் கவுண்டி சிகாகோ அங்கே இருக்கக்கூடிய குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ஜான் ஹச் ஸ்ட்ரோஜர் ஜூனியர் ஹாஸ்பிட்டல் ஆஃப் குக் கவுண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அது பொதுவாக வந்து ஸ்ட்ரோஜர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அங்கே தான் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருடைய
இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மற்ற மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறது இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதே சமயம் தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது ரெசிடென்சி. ஸோ இந்த ரெண்டையுமே ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அந்த குக் கவுண்டி ஹாஸ்பிட்டலில் ஓராண்டிலேயே 1889ஆம் ஆண்டே கம்ப்ளீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஒரு முழு மருத்துவராக வந்து தகுதி பெற்றுறாங்க. பிறகு அதே குக் கவுண்டி ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அசிஸ்டண்டாக, அதாவது ஒரு உதவியாளராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே 1889ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஜெல்லா பி டேவிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ஓக் பார்க்கில் பிறந்தவங்களாக தான் இருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் பி ஹெரிக்குக்கும் இவருடைய மனைவியான ஜெல்லா பி டேவிஸ் ஹெரிக் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. இது ஜேம்ஸ் பி ஹெரிக்குடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1890கள் காலகட்டத்தில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இருதயவியல் சார்ந்து, கார்டியாலஜி சார்ந்து சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான அந்த பயிற்சிகளையும் பெறணும் அப்படின்னு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து முடிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் படித்த ரஸ் மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து பார்ட் டைம் டீச்சிங் ஜாபையும் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு லெக்சரராக வந்து அந்த ஒரு ரஸ் மெடிக்கல் காலேஜில் விரிவுரையாளராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மெடிசன், மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து மருத்துவ மாணவர்களுக்காக மருத்துவ நோய்களை எப்படி வந்து ஒவ்வொரு நோய்களையும் கண்டறிகிறது அப்படின்ற முறைகளை இவர் ஒரு புக்காக வந்து எழுதுகிறாங்க. அந்த புக்காக எழுதி 1895ஆம் ஆண்டு ஹேண்ட் புக் ஆஃப் மெடிக்கல் டயக்னோசிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை 1895ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1895ஆம் ஆண்டு இவர் அப்போதைய குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து விலகி அதே சிகாகோலேயே இருக்கக்கூடிய பிரெஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல் இன் சிகாகோ, அங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1896ஆம் ஆண்டு இவர் மொத்தமாக 11 ரிசர்ச் ஆர்டிகல்ஸை ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் 3 ஆர்டிகல்ஸ் வந்து இருதய நோய் சார்ந்ததாக இருந்தது. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து மேற்கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக பயாலஜி, உயிரியல், ஃபிசியாலஜி, உடலியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், இந்த 3 பாடங்களும் மருத்துவத்திற்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அதை வந்து உணர்றாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஈரோப் போகிறாங்க. குறிப்பாக ஜெர்மனிக்கு போய் எமில் ஃபிஷர் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட், அவர் ரொம்ப ஃபேமஸான கரிம வேதியியலாளர், அவருக்கு கீழே ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து கரிம வேதியியலை கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பயாலஜி, ஃபிசியாலஜிலாம் படிக்கிறதுக்கு ஈரோப்லேயே நிறைய கண்ட்ரீஸுக்கும் இவர் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற குக் கவுண்டியோடைய சிகாகோக்கே வந்துடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து தொடர்ச்சியாக ரஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, உதவி பேராசிரியராக நியமிக்கப்படுறாங்க மெடிசனில். அதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு இவருடைய கிட்டத்தட்ட 39 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அந்த ஒரு ரஸ் மெடிக்கல் காலேஜ், இவர் படித்த அந்த மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாகவே நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ மருத்துவ பேராசிரியராக 1900ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அந்த ரஸ் மெடிக்கல் காலேஜில் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல் இன் சிகாகோ அதனுடைய ஒரு ஃபுல் ஃபிசிஷியன், முழு மருத்துவராகவும் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எழுதி வந்தாங்க. இந்த நிலையில தான் சிகாகோ பெத்தலாஜிக்கல் சொசைட்டி, அது வந்து சிகாகோவில் இருக்கக்கூடிய நோயியலுக்குண்டான ஒரு சங்கம். நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி. ஸோ அதுக்குண்டான ஒரு சங்கம் சிகாகோ பெத்தலாஜிக்கல் சொசைட்டி, அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பொறுப்புகளில், பதவிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஃபிசிஷியன்ஸ், அதில் ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிகாகோ சொசைட்டி ஆஃப் இன்டர்னல் மெடிசன், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 1907ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப்
மிசிகன், அதாவது பிஏ இவர் படித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் இருந்து 1907ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரெக்குக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற கௌரவ பட்டம் எம்ஏ ஆனரி எம்ஏ வந்து இவருக்கு வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோயாளியை வந்து சந்திக்கிறாங்க. அதாவது கிரெனாடா அப்படின்ற ஒரு கண்ட்ரி, இது வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்குது. ஸோ அந்த வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற கிரெனாடா அதை சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் வந்து இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து மருத்துவம் படித்து வந்தாங்க. குறிப்பாக அவர் டென்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, அதாவது பல் மருத்துவ மாணவராக இருந்தாங்க. அவருக்கு வந்து உடல்நல குறைபாடுனால ஜேம்ஸ் பி ஹெரெக் கிட்ட அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த காலகட்டம் 1907க்கு பிறகு அவர் வந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு அந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அவருடைய ரத்தத்தை வந்து பரிசோதிக்கிறாங்க. அப்போது ரத்தத்தில் அவருக்கு வந்து ரத்த சோகை இருக்குது, அனீமியா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத இவர் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வடிவம், இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸினுடைய வடிவமானது கிரசன்ட் மாதிரி இருக்குது, அதாவது பிறை மாதிரி இருக்குது, மூணுடைய பிறை அல்லது சிக்கல் மாதிரி, அதாவது அரிவாள் போன்ற வடிவத்தில் இருக்குது அப்படின்றத ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கப்புறமா அது எப்படி அரிவாள் மாதிரி மாறுது, அதுக்கு என்ன காரணம், இந்த நிலைக்கு என்ன பேர், ஸோ அதை பற்றிலாம் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளும் பண்ண தொடங்குறாங்க. இந்த சமயம் தான் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்தான் அது வந்து அந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு புரோட்டீன். இது வந்து ரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தக்கூடியது. ஸோ இந்த ஒரு ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் சரியாக இருக்கணும்னா ஹீமோகுளோபின் ரொம்ப அவசியமானது. அது வந்து சிதைவடைஞ்சு வருது. அதில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து சிக்கல் வடிவில் மாறின இந்த செல்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத இவர் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து அதை வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா இந்த நோயினால் பல பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பாக வந்து உடலில் பல இடங்களில் வலிகள் ஏற்படும். குறிப்பாக வந்து செஸ்ட், மார்பு பகுதி, அதுக்கப்புறமா கை கால் மூட்டுகளில் வலி ஏற்படும். அதே மாதிரி அடிக்கடி வந்து இந்த சிக்கல் செல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நோய்கள் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சிண்ட்ரோம் வந்து சிக்கல் செல் சிண்ட்ரோம் அப்படின்னு இவர் பேரிட்டாங்க. அதை பற்றி ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து அதை எழுதினாங்க. அதை எழுதி 1910ஆம் ஆண்டு இவர் வந்து பெக்குலியர் எலாங்கேட்டட் அண்டு சிக்கல் சேஃப்டு ரெட் பிளட் கோர்பசல்ஸ் இன் எ கேஸ் ஆஃப் சிவியர் அனீமியா அப்படின்னு சொல்லி டைட்டில். அதில் 1910ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ பெக்குலியர் எலாங்கேட்டட் அண்டு சிக்கல் சேஃப்டு ரெட் பிளட் கோர்பசல்ஸ், அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து இதை வந்து இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதை பற்றி தான் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பெக்குலியர் இலாங்கேட்டட் அண்டு பெக்குலியர் இலாங்கேட்டட் அண்டு சிக்கல் சேஃப்டு ரெட் பிளட் கோர்பசல்ஸ் இன் எ கேஸ் ஆஃப் சிவியர் அனீமியா அப்படின்ற டைட்டில் 1910 ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இப்போ நான் கடைசி சொன்ன டைட்டில் தான் வந்து கரெக்டு. ஸோ இதை இவர் வந்து வெளியிட்ட பிறகு இதை வந்து கண்டறிஞ்ச முதல் நபர், அதாவது இந்த உலகத்திலேயே இந்த சிக்கல் செல் டிசீஸை கண்டறிஞ்ச முதல் நபர் வந்து ஜேம்ஸ் பி ஹெரெக் தான். அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை விலக்கி இந்த ஒரு ஒர்க்கில் 1910ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதனால் அந்த நோய்க்கு ஃபஸ்ட்டு பேர் வந்து ஹெரெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பி ஹெரெக்கோடைய பேரிடப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து சிக்கல் செல் சிண்ட்ரோம், சிக்கல் செல் டிஸார்டர்ஸ், அதுக்கப்புறம் சிக்கல் செல் அனீமியா, அப்புறம் கடைசியாக வந்து சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னு அதனுடைய பேர் இருக்குது. இந்த சிக்கல் செல் டிசீஸோடைய ஒரு டைப்பாக வந்து சிக்கல் செல் அனீமியா வந்து இருக்குது. அதாவது சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்றது வந்து ஜெனட்டிக்கலி ஏற்படுது, மரபணு ரீதியாக ஏற்படுது அப்படின்றதையும் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் மத்தியில் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில், மேற்கு ஆஃப்ரிக்காவில் நிறைய மக்களுக்கு இது ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர் அப்படின்றத ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து இந்த ஒர்க்கில் 1910ஆம் ஆண்டு இவர் எழுதி வெளியிட்டு மிகப்பெரிய விளக்கத்தை அதில் கொடுத்துருந்தாங்க. இதனாலேயே சிக்கல் செல் டிசீஸை விளக்கின, இந்த உலகத்திலே விளக்கின முதல் நபர் ஜேம்ஸ் பி ஹெரெக் அப்படின்ற அந்த பெருமையை இவர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா இருதய நோய் குறித்தும் இவர் நிறைய ரிசர்ச்சர்ஸில் ஜேம்ஸ் பி ஹெரெக் வந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்குடைய இன்னொரு பேர் வந்து மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் வந்து எதனால் ஏற்படுது, அது வந்து சடனாக ஏற்படும் போது அதனுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் பி
பிஹெரிக் வந்து அது குறித்து ஒரு ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஜான் ஃபார்சன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான நபர், அவர் வந்து குக் கவுண்டியில் தான் வாழ்ந்தவர். அவருக்கெல்லாம் ஜேம்ஸ் பிஹெரிக் தான் வந்து இவரும் இன்னொரு 2 மருத்துவர்களும் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கின் போது சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து சில முக்கியமான விஷயங்களை கண்டறிகிறாங்க. அதாவது கோரினரி த்ராம்போசிஸ், கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து கோரினரி தமனிகள் அப்படின்னு தமிழில். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய இருதய தசை, அங்கே வந்து ரத்தத்தை, அதுவும் குறிப்பாக ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொண்டு செல்றதுக்கு இருக்கக்கூடிய தமனிகள் தான் கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்றது. அதில் ரத்தம் உறையும் போது த்ராம்போசிஸ் அப்படின்றது பிளட் கிளாட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதுவும் அதிகப்படியான பிளட் கிளாட்டிங், அதாவது ரத்தம் ஓரளவுக்கு உறைஞ்சு சரியான ஒரு நிலையில் இருக்கணும். அதிகமாக ரத்தம் உறைஞ்சு அது கட்டியாக மாறிடுச்சுன்னா உடலில் ரத்தத்தினுடைய ஓட்டம் தடைப்படும். குறிப்பாக இந்த கோரினரி ஆர்டரிஸில், அதாவது அந்த இருதய தசைகளுக்கு வந்து இருதய தசைக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த கோரினரி தமனி, அதுக்குள்ளே வந்து இந்த த்ராம்போசிஸ் ஏற்படும் போது, அதாவது அதுக்குள்ளே வந்து பிளட் வந்து ரத்தம் வந்து கட்டியாகி நிற்கும் போது அப்போ தான் இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்றத ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற நிலைமை கிடையாது. உடனடியாக அவங்களுடைய அறிகுறிகளை பார்த்து அந்த அறிகுறிகளுக்குண்டான சரியான சிகிச்சையை கொடுத்தாலே ஹார்ட் அட்டாக்ல இருந்து மனிதர்களை காப்பாற்றிடலாம் அப்படின்றதையும் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ அந்த ஒரு கோரினரி ஆர்டரிஸ் அதில் ஏற்படக்கூடிய அந்த த்ராம்போசிஸ், அதனால் ஏற்படக்கூடிய மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக், அதுக்குண்டான அந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக் உண்டான சிம்டம்ஸை இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, விளக்குறாங்க. அதை விளக்கி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஜேர்னல், அது வந்து ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஷார்ட்டா JAMA அப்படின்னு அழைக்கப்படும். அதில் 1912ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சடன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்ற அந்த டைட்டில் 1912ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிளாக இருந்தது. குறிப்பாக வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக்கோடைய சிம்டம்ஸை டிஸ்கிரைப் பண்ண ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ முதல் மருத்துவராகவும் முதல் இருதய நோய் நிபுணராகவும் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்க. இதனாலேயே ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து ஒரு சாதாரண மருத்துவராக மட்டும் இல்லாமல் இருதய நோய் நிபுணராகவும் அங்கீகரிக்கப்பட்டு மிக பெரும் புகழ்களை பெற்று வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்திலெல்லாம் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து ஒரு சிகாகோ ஹார்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இருதயம் சார்ந்த ஒரு சங்கம் நிறுவப்படுறதுக்கு ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து காரணமாக இருந்தாங்க. பிற்காலத்தில் அது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அப்படின்னு மாறின பிறகு அந்த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசன் சிகாகோ சாப்டர் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து சொசைட்டி ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதுவும் வந்து சிகாகோ சாப்டர், ஸோ அதனுடைய அந்த சொசைட்டி ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோடைய சிகாகோ சாப்டருடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து இன்னொரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து எழுதினாங்க. அதை வந்து கன்சர்னிங் த்ராம்போசிஸ் ஆஃப் தி கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1918 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து இந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க. உடனடியாக அது வந்து மிகப்பெரிய அளவில் சோல்ட் அவுட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய புகழும் ஜேம்ஸ் பிஹெரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு ஒர்க்கான இந்த கன்சர்னிங் த்ராம்போசிஸ் ஆஃப் தி கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்ற ஒர்க் இருந்தது. இந்த காலகட்டத்தில் இதே 1918ஆம் ஆண்டு தான் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் ECG அதனுடைய முக்கியத்துவத்தை ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து எடுத்துரைத்தாங்க. இது வந்து இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுதா அப்படின்றது, அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா, அதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருக்குதா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, இருதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிகிறதுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் அப்படின்ற ECG அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அதை பயன்பாட்டில் கொண்டு வந்த முன்னோடிகளில் பயனியர்ஸில் ஒருத்தராக ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து 1918 மாறுறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் வருது. அதை வந்து ஜேம்ஸ் பிஹெரிக் வந்து ஒரு பயனியராக இருந்து அதை இருதய நோய் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டறிகிறதுக்கு பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அடுத்து 1919 காலகட்டத்திலையும் இந்த கன்சர்னிங் த்ராம்போசிஸ் ஆஃப் த கோரினரி ஆர்டரிஸ் அப்படின்ற இவருடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் மிக பெரும் அளவில்
பேசப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வெளியிட்டாங்க, இருதயம் சார்ந்த விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து கூடுதல் கௌரவங்களை பெற்று வந்தாங்க. குறிப்பாக அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படி பல கௌரவங்கள் பெற்றாங்க ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து. இதுக்கப்புறமா இறுதி 1927ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65-66 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ரஸ் மெடிக்கல் காலேஜ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவ பேராசிரியர் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1900லேருந்து 1927 வரைக்கும் 27 ஆண்டுகள் ரஸ் மெடிக்கல் காலேஜோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இருந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து மருத்துவத்திற்கும் இருதய நோயியலுக்கும் ஆற்றின பங்களிப்புக்கு நிறைய கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஃபிசிசியன்ஸ் அவங்க தரப்பிலிருந்து ஜார்ஜ் ஹச் கோபர் மெடல் அப்படின்ற ஒரு பதக்கமானது ஜேம்ஸ் பி ஹெரிக்கு 1930ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் இவர் பிஏ படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் தரப்பிலிருந்து டாக்டர் ஆஃப் லா அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டமானது 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரிக்கு வழங்கப்பட்டது. அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1935ஆம் ஆண்டு வில்லியம் டபிள்யூ ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு நபர், அவர் வந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ஆற்றின பங்களிப்புகள் சிக்கல் செல் டிசீஸை விளக்குனதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கு உண்டான சிம்டம்ஸ் அறிகுறிகளை விளக்குனதாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றிலாம் 1935ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிரையன் ஹெரிக் அப்படின்னு இவருடைய பேர்லேயே அந்த வில்லியம் டபிள்யூ ஹோம்ஸ் வந்து ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து ஜேம்ஸ் பி ஹெரிக்கு வந்து டிஸ்டிங்கிஷ் சர்வீஸ் கிராஸ் டிஎஸ்சி அப்படின்ற மிக பெரும் கௌரவம் 1939ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பி ஹெரிக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா சில ஆண்டுகள் பிரஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து ஒரு மருத்துவராக பணிபுரிஞ்சாங்க. பின்னர் இறுதியாக 1945ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 83-84 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. பிரஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல் இன் சிகாகோவிலிருந்து மருத்துவர் அப்படின்ற பதவியில் இருந்தும் ரிட்டையர் ஆயிடுறாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் பி ஹெரிக்கோடைய மனைவியான ஜெல்லா பி டேவிஸ் ஹெரிக் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஜேம்ஸ் பி ஹெரிக்கோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1950கள் காலகட்டத்தில் சிகாகோவில் தான் ஜேம்ஸ் பி ஹெரிக் வாழ்ந்து வந்தாங்க. அப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இவருடைய பேப்பர் கலெக்ஷன்ஸில் கொஞ்சத்தை ஒரு ஒன் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1954 மார்ச் 7 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதாவது 1954 மார்ச் 7 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் பி ஹெரிக் இறந்து போனதுக்கப்புறமா இவருடைய கலெக்ஷன் பேப்பர்ஸ், இவர் எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் ரஸ் மெடிக்கல் காலேஜ் இவர் ஒர்க் பண்ணதும் படித்ததும், ஸோ அந்த ரஸ் மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு வரைக்குமே அது வந்து வைக்கப்பட்டிருக்குது. ரஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போனால் ஜேம்ஸ் பி ஹெரிக்குடைய அவரால் எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இறந்த பிறகும் அவருடைய எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னா ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின மிக பெரும் பங்களிப்பு தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பி ஹெரிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.